நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் உயிர் போனால் அதுக்கு அரசிதான் காரணம். இதுக்கு என்ன சொல்றீங்க மேடம்? அப்பா போய் சொல்ல மாட்டாரு. அப்பா போய் சொல்லிருக்க மாட்டாரு. மேடம் போலாமா? இல்ல, எங்க அத்தை நான் விட மாட்டேன். அவங்க வர மாட்டாங்க. மேடம் ப்ளீஸ் வாங்க. இல்ல, அவங்கள நான் அனுப்ப மாட்டேன். சட்டம் தெரியாத சாதாரண ஆள் மாதிரி பேசாதீங்க மேடம். உங்களுக்கு போலீஸோட ப்ரொசீஜர் நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இல்லைன்னா வேற மாதிரி நான் டீல் பண்ண வேண்டியிருக்கும். அத்தை போகாதீங்க அத்தை. எங்க அத்தை உங்க கூட நான் அனுப்ப மாட்டேன். ஏய், இப்ப அடி வாங்க பாரு நீ என்கிட்ட. அத்தை, அத்தை, என்னத்த கண் கலங்கி இருக்கு? என்னடா கண்ணா, என்னத்த அழுதுட்டு இருக்கீங்க? என்ன சார், என்ன கூச்சல் போடுறீங்க? ரோட்ல எல்லாம் கேட்டது. அவங்க போலீஸ் ஆபீசர் சார், டிஜிபி. அவங்க கிட்ட இப்படியா பேசுறது? என்னத்த என்ன சொல்றாரு இவரு? கண்ணா நீயாவது சொல்றா. மாமாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா? என்னது, கொலையா? என்ன சொல்றீங்க? மாமாவை யார் கொலை பண்ணுவாங்க? அவர் யாருக்கும் எந்த தப்பு செஞ்சதில்ல. அவருக்கு எதிரியே கிடையாது. யார் சார் பண்ணாங்க? சொல்லுங்க சார், ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? விட்னஸ், எவிடன்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன். வாய் திறந்து சொல்லடா கண்ணா. அத்தை தான் பண்ணாங்கன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. என்ன சார், பைத்தியம் முடிச்சு போச்சா உங்களுக்கு? பைத்தியம் முடிச்சு போச்சா? என்ன உளறீங்க? யார் தெரியுமா அவங்க? டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்களா அவங்கள? அவங்க டிஜிபின்னு எனக்கு தெரியும். நீங்க யாரு? நான் அவங்க மருமகன். என் அத்தை கிட்ட நான் பேசணும். அவங்க இப்ப உங்களோட வர மாட்டாங்க. போங்க சார். பேசுறதா இருந்தா வந்து ஜீப்ல ஏறுங்க, போகும்போது பேசிட்டே போயிடலாம். என்ன கிண்டல் பண்றீங்களா? நக்கல் பண்றீங்களா? இந்த பாருங்க, ஏத்துருவீங்களா அவங்கள? நீங்க ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? நீங்க ஆதாரத்தோட தான் சார் அரெஸ்ட் பண்றேன். என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஏ உதய், என்னடா ஆதாரம் வச்சிருக்காரு இவரு? என்னமோ பேசுறாரு. கண்ணா நீ அதை சொல்லுடா. என்னமோ சொல்லிட்டே போறாரு இவரு. எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்க போனதுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேடம் வாங்க போலாம். ஏய், வரமாட்டாங்க. அத்தை நீங்க போகாதீங்க, இருங்க. ஐ ஹேவ் டு டாக் டு மை லாயர். வெயிட் பண்ணுங்க இஷ்டத்துக்கு. ஐ வில் ஸ்பீக் டு ஹிம் நவ், ஜஸ்ட் நவ். பாஸ்கர், நான் ஜிஜே பேசுறேன். என்னோட மதர் இன் லாக்கு ஒரு ப்ராப்ளம்டா. ஆமா, அவங்கள ஃபால்ஸா இன்ஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்னு. அவங்க வீடு உனக்கு தெரியும்ல? ஆமா, டிஜிபி தான். நீ உடனே கொஞ்சம் வா, இம்மிடியேட்டாடா. தேங்க்ஸ். லாயர் வந்துருவாரு, அவர்கிட்ட பேசுங்க. உங்க வக்கீல் வந்தா ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. நீங்க வாங்க மேடம். ஏய், வரமாட்டாங்க. அத்தை நீங்க போவாதீங்க. அத்தை நீங்க போக வேண்டாம். நீங்க போக கூடாது. நான் விட மாட்டேன். என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அத்தை நீங்க அதிகாரியா ஜீப்ல போலாம், குற்றவாளியா போக கூடாது. மேடம் போலாமா? இதை பாருங்க சார், விட முடியாது சார், விட மாட்டேன். இதையும் மீறி அரெஸ்ட் பண்ணீங்க, ஜீப் முன்னாடி படுப்பேன் சார். என் மேல ஏத்திட்டு கூட்டிட்டு போங்க. ரொம்ப பேசுனீங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அரெஸ்ட் பண்ணுங்க சார். நான் தான் அதான் சொன்னேனே, முன்னாடியே சொன்னேனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. என் மாமாவை எங்க அத்தை கொலை பண்ணல.
நான் தான் சார் பண்ணேன். நான் தான் பண்ணேன். எவனோ ஒருத்தன் போன்ல சொன்னீங்கல்ல, இப்போ நான் நேர்ல சொல்றேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் அவரை கொலை பண்ணேன். அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா? சாட்சியை பாருங்க சார். அத்தை நீங்க பயப்படாதீங்க. அத்தை பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது அத்தை அங்க வரேனா, நான் உங்களை ஜாமீன்ல எடுப்பேன். நீங்க தைரியமா போங்க. நீங்க போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. உதய், என்னடா நீ என்ன மரம் மாதிரி நிக்கிற? நீ ஏண்டா தத்தவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உனக்கு என்ன கல்லு மனசா? உனக்கு ஆமா, எனக்கு கல்லு மனசுதான். என் தங்கச்சி கலையரசியை ஜெயிலுக்கு அமிச்சது அவங்க தானே. அவங்க கடமையை பார்த்திருக்காங்கடா. இப்ப அவன் மென்டலா நிக்கிறதுக்கு அவங்க தானே காரணம். எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரு. எங்க அப்பா டைரியில் எழுது பொய்யா இருக்காது. ஏய், பெத்த அம்மாடா, அவங்க அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கடா. இந்த பார் ப்ளீஸ். நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். ஏய், நான் எங்க அப்பா பார்க்கணும். வாடா. எனக்கு யாரும் தேவையில்லை. உதய் என்னடா நீ அவங்ககிட்ட சொல்ல மாட்டியா? சரி போ, நம்மள போய் தொலைக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் சார்கிட்ட கேளுங்க. அவர்கிட்டயா? ஆமாம் சார். சார், எங்க அப்பா கொண்டு வந்துட்டீங்களா சார்? அப்பான்னா யார் சார்? 1008 பேர் இருக்காங்க, பேரை சொல்லுங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜ் கார்த்திகேயன் சார். ஓ, அந்த ஆள் பாடியா? என்னங்க ஆளுகளின் மரியாதை எல்லாம் பேசுறீங்க? சீனியர் ஜட்ஜுங்க. இந்த பாருங்க, உங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் எங்க கிட்ட காமிக்காதீங்க சார். ஏன் சார் கோவப்படுறீங்க? கோவப்படலைங்க. கோவப்படுற நிலைமையில நாங்க இல்ல. இவரோட அப்பா அவரு. பாடி வந்துருச்சா இல்லையா? வந்துடுச்சு சார். அதை முதல்ல சொல்றது தானே. நான் ஒரு தடவை பார்க்க முடியுமா சார்? இப்போ யாரும் பார்க்க முடியாது சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பார்க்கலாம். என்ன சார் பேசுறேன்? இவர் அவரோட மகன் சார். நாங்க 2 பேரும் அவரோட மருமகன் சார். யாரா இருந்தாலும் இப்போ பார்க்க முடியாது சார். என்னையா கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பேசுற? நாங்க என்ன கேட்டுட்டோம்? பார்க்கணும் தானே சொல்றோம். என்னங்கிற பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா பார்க்க முடியாது. பார்த்து தான் ஆகும். நீ என்ன பண்ணுவ? நீ லைன் போடியா? நான் இப்ப பேசுறியா? ஓ சீனியர் ஆபீசர் யாரியா? சார், ஹாஸ்பிடல்ல வந்து சத்தம் போடாதீங்க சார். சொன்னா கேளுங்க சார். அமைதியா போங்க. நான் பாக்குறேன். எங்களை எங்க டியூட்டி செய்ய விடுங்க சார். மேல எடுத்து உத்தரவு. ரூல்ஸ் பேசுறான்டா, ரூல்ஸ். அந்த ஆளுக்கு அப்படி தெரியும், நம்ம கஷ்டம். பணம் கொடுத்தா பார்க்க விடுவோம். ராஸ்கல். இப்ப நான் பேசுறேன்டா. செல்போன் கூட நான் பேசுறேன். இவனுக்கெல்லாம் ஓகே சார். இருக்குடா அவனுக்கு. அவனா விடுங்க. எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கோர்ட்டில் ஒரு நிரபராதியை குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டா எங்க அப்பா தாங்க மாட்டார். வீட்டில் நிம்மதி இல்லாமல் தவிப்பார். சாப்பிட மாட்டார், தூங்கவும் மாட்டார். சாட்சி இல்லாமல் தண்டனை கொடுத்துட்டோன்னு பதறுவார். அவரால் பாதிக்கப்பட்ட 7 குடும்பம் தெரிஞ்சா அவர் நிறைய உதவி செய்வார். அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் படிக்க வைப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டார். யாருக்குமே கிடைக்க மாட்டார். ஹாஸ்பிட்டல்ல அழாத. என்னடா செய்யறது? என்ன செய்யறது? நல்லவங்களுக்கெல்லாம் சாவு சீக்கிரம் வந்துடும். கெட்டவங்கன்னா உயிர் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதில் கடவுள் வந்து கெட்டவங்கலாம் சீக்கிரம் போகணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்க, உலகத்தில் பாதி பேர் போயிடுவான். என்ன செய்யறது? செல்வி அக்காக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? பேசினேன், ஃபோனில் சொன்னேன். ஓன்னு கதறா. உங்கள் அப்பா மேலே ரொம்ப பாசம். வந்துருவா. என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சு?
அப்பாவை அம்மா கொலை பண்ணிட்டாங்க. என்னடா இது? நீ என்னடா சொல்ற? அதான் சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ஆரம்பத்துல இதே தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சொல்லு, அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லு அவங்கிட்ட. அப்பாவை அம்மா கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. வேற யாரோ கொலை பண்ணி அம்மா மேல பழிய போட்டிருப்பாங்க. இல்லக்கா, அம்மா தாக்கா கொலை பண்ணிருக்காங்க. அம்மா மேல இருக்கிற கோவத்துல நீ ஏதோ முட்டாள்தனமா பேசுற. நீயே இப்படி சொன்னா எப்படி? ஏன்டா இப்படி பேசுற? செல்வி, அத்தை தான் அரசி தான் சுட்டாங்கன்னு ஃபோன் வந்திருக்கு போலீஸ்க்கு. அவங்க வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க. அப்புறம் வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க. வீட்டில் அவங்க துப்பாக்கியே காணோம். ஆமா, நான் கூட தேடி பார்த்தேன். அங்க கன் இல்லைன்னு அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இல்ல, அப்பா டைரியில் எழுதி வச்சிருக்காருக்கா. நான் செத்தா அதுக்கு செந்தமிழ் அரசி தான் காரணம்னு எழுதி வச்சிருக்காருக்கா. என்னடா? அப்பா பொய்யா எழுதிருக்க மாட்டாருக்கா. இல்ல, அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. இல்ல, ஏன்டா இப்படி பேசுற? நீ ஏன் போய் கோர்ட்ல சாட்சி சொல்லுவ போல இருக்கு. அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த மன வருத்தத்துல ஏதாவது எழுதிருப்பாரு. அதே புடிச்சுக்கிட்டு அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்ற. எனக்கு தெரியும்க்கா, இது கண்டிப்பா அம்மா தாக்கா பண்ணிருப்பாங்க. இல்ல, அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டு தானே போயிருக்காங்க. உடனே தண்டனை கொடுக்க மாட்டாங்கல்ல. விசாரணை ஒண்ணு நடக்கும். அப்ப தெரியும் அம்மா தான் இது செஞ்சாங்களான்னு தெரியும். சும்மா அதே திருப்பி திருப்பி சொல்லாத. சொல்லு செல்வி, அவங்ககிட்ட சொல்லு. என்ன சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது அவனுக்கு. ஏய், உங்க அம்மா கொலை பண்ணாங்கன்னு சொல்றத முதல்ல நிறுத்துறா. அசிங்கமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் தூரத்துல இருந்து பார்த்த நானே நம்பல. டேய், பக்கத்துல இருந்து பார்த்த நீ நம்பலாமாடா? அம்மா கொலை பண்ணாங்கன்னு நீயே சொன்னா கேட்கிறவங்க என்னடா நினைப்பாங்க? பாவம். ஐயோ, உட்காருங்க மேடம். நம்ம கடமை நம்ம செய்வோம். மேடம், இதில் ஒரு சைன் போடுங்க. வாங்க மேடம். ஐயோ, ஐயோ,
என்ன சார் இப்படி? உங்கள் நிலைமையில் தான் சார் நானும் இருக்கேன். வரேன் சார். ஓகே சார். எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காருன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்க மேல கோவப்படும் போதெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? சாரி சாரி. எந்த காரணத்துக்கும் நீங்க வீட்டை விட்டு போக கூடாது. உங்களுக்கு முன்னாடி நான் போகணும். அரசி அரசி என்னம்மா ஏன் இப்படி பேசுற? நீ வாழ்வமா 100 வருஷம் வாழ்வ. மற்றவங்க மனசார வாழ்த்துற அளவுக்கு நீ வாழ்வ. எந்த சோதனை வந்தாலும் தெய்வம் உனக்கு துணை இருக்குமா? நான் போக மாட்டேமா. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன். பிரிய மாட்டேன். என்னப்பா எல்லாம் வச்சாச்சா? வச்சாச்சுங்க. முகத்தை பார்க்கணும்னா பார்த்துக்குங்க. உதய், என்னடா அப்படியேதான் உதவி இருக்கா? கலை அப்பாவை எரிச்சிட்டோம். அப்பா சாம்பல் ஆயிட்டார். அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். கலை என்னடி என்ன நடந்ததுன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்கியடி? அண்ணா என்னடா இவன் ஆரம்பிச்சிட்டான். அறுபடி 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 அழுகலை அழுடி உதய், அழு கூட்டிட்டு போகல. என்ன உதய் பண்ற? என்னாச்சு உனக்கு? அறிவில்லை உனக்கு? டேய் உதய், என்னடா பண்ற? அக்கா, இவ்வளவு மாதிரி நானும் பைத்தியமா இருந்தா இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்திருக்கோம்க்கா. இந்த பாரு, நடக்க கூடாதது நடந்துருச்சு. தாங்கி தானே ஆகணும். இனிமே நீ தானே இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. பாரு, கலை எப்படி இருக்கான்னு பாரு. அவளை அப்படியே விட்டுட முடியுமா? அவளை குணமாக்கி கண்ணன் கையில புடிச்சு கொடுக்க வேண்டாமா?
கலை நல்லா இருந்தா தானே குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். அதுவும் இல்லாம உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா. என்னடா இது, நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? உதய், இது எல்லாத்தையும் விட உனக்கு ஒரு பெரிய கடமை இருக்குடா. உங்க அம்மாவை நீ வெளியே கொண்டு வரணும். ஏன் ஏன் நான் ஏன் அவங்களை வெளியே கொண்டு வரணும்? இந்த குடும்பம் இப்படி ஆனது காரணமே அவங்க தானே. என்னடா சொல்ற நீ? செல்வி என்ன சொல்றான் பாரு இவன். அவங்க வேற யாரையா கொலை பண்ணியிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். கட்டின புருஷனை கொலை பண்ணிருக்காங்க. அப்படி பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள பாய்சன் வச்சு அதுக்கப்புறம் கொலை பண்ணிருக்கலாம்ல. பைத்தியக்காரத்தனமா பேசாத. அவங்க தான் கொலை பண்ணலன்னு சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லாம கொலை பண்ணவங்க நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுவாங்களா? என்ன செல்வி நீ இப்படி சொல்ற? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? அவனுக்குள்ள இருக்கிற வேதனைங்க அவன் ஆளட்டும், விட்டுடுங்க. விட முடியாது, விட முடியாது. அவங்க அம்மா கொலை பண்ணாங்க எப்படி விட முடியும்? எங்க அம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நேத்து வந்தவங்க. நான் நேத்துக்கு வந்தாண்டா. ஆனா உன்னை விட எனக்கு நிறைய தெரியும்டா. என்ன தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க அக்காவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்கல்ல. என்ன கூட தான் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு எதிராக பேச முடியுமா? எங்க நீங்க தப்பு பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? என்ன செல்வி நீ 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 பண்ண தப்பு எனக்கு தெரியும். வெளியில நடந்தது ஜெயிலுக்குள்ள இருந்த உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? என் பக்கம் நாயா இருக்கிறதுனால தானே கார்த்திகேயன் சார் எனக்காக ஆஜரானாங்க. என் அம்மா பண்ணது அநியாயம் தெரிஞ்சதுனால தானே அவர் எனக்காக ஆஜரானாரு. நிம்மதியா இருக்க விட்டாங்களா என்ன? என்ன அவங்க பெத்ததுக்காக, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். அவங்க நல்லவங்களா இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருக்கணும். பண்ணலையே. கார்த்திகேயன் சார் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுனால அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. அன்னைக்கு உடைச்சு போனவங்க தானுங்க அவரு. போனா போட்டுன்னு விட்டுட்டாங்களே, அதே மாதிரிதான் இன்னைக்கு போனா போட்டுன்னு விட்டுட்டாங்களே. அப்போ என்ன சொல்ற நீ? உங்க அம்மா தான் கொலை பண்ணிட்டாங்க நீ சொல்றியா? நான் சொல்லலைங்க, போலீஸ் சொல்லுதில்ல. அதுக்கு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்கு? துப்பாக்கி காணாம போனது ஆதாரம் ஆயிடுமா? அதை வச்சு தண்டனை கொடுத்துட முடியுமா? டைரியில எழுதி வச்சிருக்கல என் சாவுக்கு அரசு தான் காரணம்னு. என்னடா பெருசா எழுதி வச்சிட்டாரு? செந்தமிழ் அரசு சுட போறான், நான் சாக போறேன்னு எழுதி வச்சிருக்காரா? அது யாரோ சதி பண்ணி அவங்கள சிக்க வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிற துப்பாக்கி திருடிட்டு போயிருக்காங்க. ஏங்க வீட்டுல இருக்கிற துப்பாக்கி யாருங்க திருடிட்டு போக முடியும்? அப்படி என்ன வீட்டுல ஆளுங்களே இல்லாம இருந்தாங்களா? இந்த பார் செல்வி, போலீஸ் ஸ்டேஷன்லயே துப்பாக்கி காணாம போது வீட்டுல காணாம போறது பெரிய விஷயமா? அக்கா பாருங்கக்கா, 100 கோடி ரூபாய் சொத்துக்காக அவங்களுக்கே பேசிட்டு 100 வாட்டி அப்படி சொன்னா பல்ல பேத்துறோம்டா. 100 கோடிங்கறா, கொடுத்துறேன்டா, திருப்பி கொடுத்துறேன். ஆனா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். எங்க அத்தை ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரட்டும், அவங்ககிட்ட கொடுத்துறேன். அவங்க ரிலீஸ் ஆகி வந்துருவாங்களா? நான் விட்டுருவேன். இது பாரு, உனக்கு வேணா உங்க அம்மா பெருசு இல்லாம இருக்கலாம், எனக்கு எங்க அத்தை பெருசுடா. என்ன பேசுறான் பாரு அவன். நீ போப்பா, நீ போ. உதய் வாங்க, கூட்டிட்டு போமா. நீ சொல்ல அவன்கிட்ட. நீ கூட்டிட்டு போமா. சொல்ல அவனுக்கு. நீங்க கூட்டிட்டு போ. சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க ரொம்ப நல்லவங்க தான். இப்ப விட்டுடுங்க. அவன் சரி விட்டுடுங்க, அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லிட்டேல, விட்டுடுங்க. நல்லதே அவன் பேசக்கூடாதே, வாய் அடிச்சிருவாங்க. என்னடா கர்ணா, என்னாச்சுடா? அண்ணே, அந்த கார்த்திகேயன் செத்துட்டானே. செத்துட்டானா? அவனே. அவன் செத்துட்டானா? அவனே. யோ வக்கீலே, ஐயா, கார்த்திகேயன் செத்துட்டான். அவன் செத்துட்டான். என் மகனை கொலை பண்ணவன் குடும்பத்தை பழி வாங்கிட்டாயா? சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல் ஏதாவது ஒண்ணுல பார் புக் பண்ணு. சரிங்கய்யா. நம்ம பசங்க என்ஜாய் பண்ணட்டும். சரிங்க. அவனுக்கு சந்தோஷமா இருக்கட்டும்யா. சரிங்கய்யா. அவனுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நீந்த விட்டுறீங்க. என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். டேய், இத்தனை நாளா நான் என்னத்தானே சிங்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கர்ணா அண்ணே, நீ சிங்கம்டா. ஸ்மைலே அண்ணே, நீ சிங்கம்டா. சரவணா அண்ணே, நீ சிங்கம்டா. ரங்கராஜே அண்ணே, நீ சிங்கம்டா. என் கூட இருக்க எல்லாருமே சிங்கம்யா, எல்லாருமே சிங்கம். அண்ணே, அண்ணே, கார்த்திகேயன் செத்தது என்னமோ உண்மைதானே, ஆனா நாங்க போடலண்ணே. நீங்க போடலையா? இல்லண்ணே, நாங்க போறதுக்கு முன்னாடியே வேற எவனோ போட்டானே. யாரா போட்டா? யார் போட்டது? வேற எவனோ பொண்ணு அவன் சாக கூடாதுடா.
என்னால அவன் சாகணும். நீங்க போட்டு அவன் சாகணும். யார் போட்டது? யாரா போட்டா? தெரியலண்ணே. யாரா போட்டா? தெரியலண்ணே. 2 கிலோ நகை போட்டு மூக்குல மூக்குத்தி போட்டா பெரிய ரவுடியா நீ? யார் போட்டா? தெரியலண்ணே. யாரா போட்டா? தெரியல. யாரா போட்டா? தெரியலண்ணே. ஏயா அவனுக்கு நாம தானே எதிரி. ஆமாங்க. நாம தானே போடணும். நாம போடுறதுக்கு முன்னால வேற கூட போட்டிருக்கான். யாரு போட்டதுயா? அவனுக்கு வேற எதிரி யாரு? யாரா அவன்? யாரு? யாரு? நம்மளை தவிர வேற எவனோ புதுசா வந்திருக்கான்டா. போட்டது யாரு? அவ யாருன்னு தெரியணும். புதுசா வந்தவ யாருன்னு எனக்கு தெரியணும்யா. தெரியணும்யா. மிஸ்ஸஸ் சரோஜினி விஸ்வநாதன். என்னங்க முகத்துல சந்தோஷம் தெரியுது? இனிமே நமக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. வா வீட்டுக்கு போலாம். அந்த முன்ஜாமீன் சொன்னீங்களே, அது கிடைச்சிடுச்சா? முன்ஜாமீன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன என்ன இனிமே அரசி நம்ம வாழ்க்கையில குறுக்க வரமாட்டா. என்ன என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்காக அவள் அலைஞ்சால, இப்போ அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அரெஸ்டா? செந்தமிழ் அரசியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன், என்ன ஆச்சு? கொலை பண்ண விடுவாங்களா? அரசி கொலை பண்ணிட்டா. கொலையா? என்ன என்ன யாருங்க? அவ புருஷன் மிஸ்டர் கார்த்திகேயன். ஐயோ, என்னங்க இது? நம்ப முடியாம இருக்கு. சரோஜினி, அரசி எதை வேணாலும் செய்வா. எனக்கே எவ்வளவு பிரச்சனை கொடுத்தா பார்த்தல்ல. சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப முதல்ல நம்ம வீட்டுக்கு போனோங்க. பசங்க என்ன பண்றாங்களோ, கலா தனியா ஹேண்டில் பண்ண முடியுமா? ஹாஸ்பிட்டல் எல்லாம் அப்படியே போட்டபடியா இருக்குங்க. வாங்க வாங்க கிளம்பலாம். ப்ளீஸ் லெட்ஸ் லீவ். கம். என்ன செல்வி, உங்க அம்மா ஜெயில இருக்கிறத நினைச்சு வருத்தப்படுறியா? என்னதான் அம்மாவை பிடிக்கலன்னு சொன்னாலும் உள்ள இருக்கும்ல, அதான் ரத்த பாசங்கிறது. நான் அம்மாவை நினைக்கல, கார்த்திகேயன் சார் நினைச்சு பார்த்தேன். அவர் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கே தெரியாது. ஒத்துக்க மாட்டியே? ஆமாமா, கார்த்திகேயன் சார் நல்லவர் தான். என்னுடைய அப்பா எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அப்பா ஸ்தானத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது அவர்தான். அவரை மாதிரி ஒரு நல்லவர் இருக்கவே முடியாது. பார்க்க முடியாதுதான். அந்த மாதிரி ஒருத்தர் இல்லதான். என்ன செய்யறது? போகணும்னு இருந்தா போய் தானே ஆகணும். அவரே நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருந்தா அவர் திரும்பி வந்துடுவாரா? இல்ல செல்வி, நீ வருத்தப்பட்டா பசங்க கவலைப்படுவாங்க. நீ ஃபீல் பண்ணா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்ப பாரு, அவங்க சாப்பிட்டாங்களான்னு கூட உனக்கு தெரியாது. அவங்க ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இல்லை, அவங்களே எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஏதாவது நீ பண்ணி வச்சிருந்தா தானே, ஏதாவது இருந்தா தானே சாப்பிட முடியும். எதுவும் நீ பண்ணல.
இந்த பார் செல்வி, கார்த்திகேயன் சார் போனது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் தான், வருத்தம் தான். பசங்க கூட அவர்கிட்ட பழகிருக்காங்கல்ல, தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு ரொம்ப பாசத்தோட. சரி, நீ ஏதாவது பண்ணுறியா? சப்பாத்தி மட்டும் பண்ணால் போதும், நான் போய் சப்ஜி தால் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆ, என்ன செய்யறது செல்வி? கார்த்திகேயன் மாதிரி ஒரு நல்லவரை இனிமே பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்க அம்மாவும் நல்லவங்க தான். அவங்க கார்த்திகேயனை கொலை பண்ணல செல்வி. சரி சரி, நீ வேலையை பாரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். கலை, ஒரு வாய் சாப்பிடு கலை. கலை, சொன்னா கேளு கலை. ஒரு வாயா சாப்பிடு கலை. எதுவுமே சாப்பிடல கலை. கலை, எனக்கு வேணாம். ஒரு வாய் சாப்பிடுமா. பாப்பாக்கு இந்தா கலை, எனக்கு வேண்டாம். ஒரு வாய் சாப்பிடுமா. ஏன் இப்படி பண்ற? கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம் கண்ணா, எனக்கு வேண்டாம் போ. அண்ணே வாங்கண்ணே. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கலையும் கவனிச்சுக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும். கண்ணா, உனக்கு அக்கா இருக்காங்கல்ல? ஆமாண்ணே, 2 அக்கா இருக்காங்க. ஒன்று கங்கா. ஆமாண்ணே. அவங்க எங்க? அவங்க எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலண்ணே. சரி சரி, சும்மா இருக்கலே. இன்னொருத்தங்க? இன்னொரு அக்கா பேரு மங்கா. அவங்க எங்க? அவங்களும் எங்க இருக்கான்னு தெரியாதுண்ணே. அவங்க வந்தாங்கன்னா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல? இருக்குண்ணே, ஆனா எங்க இருக்காங்க தெரியாது. சரி இரு. அழக்கூடாது அழக்கூடாதுடா. நீ கவலைப்படாத, நான் தேடி பார்க்கறேன் கண்ணா, நான் தேடி பார்க்கறேன். சரிண்ணே. உங்க எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சரிடா சரி. இந்த பாரு கலை, சாப்பாடெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். நான் உன் மாமா தெரியுதுல்ல, இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற முறையில எனக்கு கடமை இருக்குடா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. உதய் எங்க? உள்ளதானே இருக்கான். அங்கேயா? விடுமா கலை. கலை, மாமா மாமா தெரியுதுல்ல, இந்த பாரு சாப்பிடு, சாப்பிடுவியா? உன் பொண்டாட்டிக்கு சரி ஊட்டி விடுறா, வாயில ஊட்டு, ஊட்டி விடு. நீங்க போங்க. வா கலை, வா வா கலை. கொஞ்சம் சாப்பிடு கலை. பாரு பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. உதய், எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டுறாத. என் அத்தை தான் வர சொன்னாங்கன்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. நீ என்ன சொன்னாலும் திட்டினாலும் நீ என் மாப்பிள்ளடா. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அதே கோவம். வா போய் பார்த்துட்டு வந்துடலாம், வா. எங்க? எங்கன்னா உங்க அம்மாவை ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. நான் ஏன் அவங்கள பார்க்க வரணும்? பார்க்கலன்னா அவங்க மனசு வேதனைப்படும்டா. வேதனைப்படட்டும். அவங்க பண்ண தப்பெல்லாம் நினைச்சு உள்ள இருந்தே வேதனைப்படட்டும். டாய், உங்க அம்மா தப்பு பண்ணிருந்தா தண்டனை அனுபவிக்க போறாங்க. இப்ப ஜெயில இருக்காங்க, கேஸ் நடக்க போது, தீர்ப்பு சொல்ல போறாங்க. நீ யாரா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? பெத்த மகனா நடந்துக்க, புரிஞ்சுக்க. வா போயிட்டு வந்துடலாம். அதான் அவங்கள புரிஞ்சிட்ட மருமகன் நீங்க இருக்கீங்களே, நீங்க போய் பாருங்க, நான் ஒன்றும் வரல. மருமகன் வேற, மகன் வேறடா. நான் போய் பார்க்கறத விட நீ போய் பார்த்தா தான் ஆறுதலா இருக்கும். இதுக்கு மேல பேசினீங்க உங்களுக்கு மரியாதை கிடையாது, அவ்வளவுதானே? மரியாதை எனக்கு பெருசு இல்லடா, மனசாட்சி தான் பெருசு. நீ என்ன சொன்னாலும் சரிடா, இந்த வீட்டுக்கு நான் செருப்பா தேயறதா முடிவு பண்ணிட்டேன். இது பாரு, செருப்புனா உடனே கேவலம் இல்ல, செருப்பு இல்லாத போதுதான் அதோட அருமை தெரியும், தெரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட எதுக்கு அனாவசியமா பேசிக்கிட்டு? நான் போறேன்டா, நீ வர வேண்டாம். நான் போய் எங்க அத்தையை பாத்துக்கிறேன். துத்திரி, இவங்கிட்டலாம் பேச்சு கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு இருக்குடா. அவனுக்கு என்னாச்சுன்னு? என்னடா நினைச்சிட்டு இருக்காவன் ராஸ்கல்? நான் யாரு? இந்த வீட்டு மருமகன். என்ன கேட்டுட்டா அவனை? உங்க அம்மா போய் ஜெயில போய் பார்த்துட்டு வரலான்னு அதுக்கு மரியாதை எல்லாம் பேசுறான். என்ன செருப்புங்கிறான்டா அவன். அண்ணே, நீங்க பேசினாலே அவன் கோவப்படுறானே. எனக்கும் கோவம் வரும். இந்த வீட்டோட மருமகங்கிறதுனால பொறுமையா இருக்கேன். எனக்கு கோவம் வந்து ஒரு நாள் நீங்க பார்க்க போறீங்கடா, அப்போ தெரியும் என்னை பத்தி. சாரி.
கலை சாப்பிட்டாளா? சாப்பிட்டானே, இப்பதான் ரூம்ல கொண்டு போய் விட்டு வரேன். அத்தையை முதல்ல வெளியே கொண்டு வரேன், அதுக்கப்புறம் கலையை குணப்படுத்துறேன். நீ வேணா பாரு, இந்த வீட்டில் நான் தான் கலையை குணப்படுத்த போறேன். சரி, நான் அத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே நானும் வரேண்ணே. இதுடா இது இது மனுஷன் யாரோ 3வது மனுஷன் ஜெயில இருக்க மாதிரி பேசுறாம இருந்தாலும் நீ வர வேண்டாம். நீ குழந்தைய பார்த்துக்கோ, கலையை பார்த்துக்கோ. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. என்னண்ணே? இல்லடா, அத்தையை நான் யூனிஃபார்ம்ல கம்பீரமா பார்த்துருக்கேன். இப்போ அவங்கள ஜெயிலில் போய் எப்படி பார்க்க போறேன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேரில் எப்படி இருக்குமோ. வரேன். சரிண்ணே. வணக்கம் சார். நீங்க எப்படி இங்க? பழைய நினைப்புல வந்துட்டீங்களா? செந்தமிழரசியை பார்க்கணும். உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு தெரியாதா? நான் அவங்களோட மருமகன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு மக மாதிரி. இப்போ அவங்க வீட்டில் எல்லாம் நான் தான். பார்க்கலாமா? பார்க்கக்கூடாதா? ஃபார்மாலிட்டி. வக்கீல கூப்பிடுறேன். யோ ராமசாமி சார், முதல்ல இவரை கூட்டு போயா. ஓகே சார். போங்க சார். விட்டா பேசி பேசி குழப்பி விட்டுருவான் இந்த ஆளு. எப்பா சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. அத்தை, எல்லாம் முடிஞ்சுது அத்தை. எல்லா காரியம் முடிஞ்சிருச்சு. கலை இருக்கா? அவ பத்திரமா தான் இருக்கா. உதய், அவன் தானே எல்லா காரியமும் செஞ்சான். கொடுமை அத்தை, பெரிய கொடுமை என்னன்னா, நீங்க தான் எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னு அவன் நம்புறான். சுட்டது நீங்க தானா? ஆனா நான் நம்ப மாட்டேன். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட தான் நிற்பேன். அவங்க உளறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. அப்படியே மனசு வெடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ப மாட்டீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூக்கம் வரல. கடவுள் என்னவோ எப்பவும் நல்லவங்களுக்கு தான் சோதனை கொடுக்குறான். இனிமே நான் கோயிலுக்கெல்லாம் போக போறதில்ல, சாமி கும்பிட போறதில்ல அத்தை. நம்ம நாட்டில் கொள்ளை அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு ஒவ்வொருத்தனும் வெளியில் சுத்திட்டு இருக்கானுங்க. நல்லவங்களை பிடிச்சி உள்ள போடுறானுங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டோன்னு வச்சுங்களேன், நாட்டில் பாதி ஜெயிலாக தான் இருக்கும். எப்படி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், நேர்மையான போலீஸ் அதிகாரி, எப்படி உங்களை போய் அவங்க மாப்பிள்ள? தெரியும் தெரியும். யூ காண்ட், பேச முடியாது. வேதனையில உங்களால பேச முடியாது, எனக்கு தெரியும். நீங்க பேச வேண்டாம், நான் இருக்கத்த. உங்களுக்கு வந்திருக்கிற இந்த கெட்ட பேர் போகிறதுக்கு நான் பாடுபடுறேன். உங்களுக்கு இந்த களங்கம் போயிடும். இனிமே அதான் எனக்கு வேலை. நான் இருக்கத்த, உங்க கூட எப்பவும் நான் இருப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.